மின்னலே மின்னலே கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே உன் பேர தினம் கோவம் கோயிலானேனா நீ பார்க்க புது மாதிரி ஸ்டைலானேனா பாக்கெட்டில் உன் ஹீரோ பெண்ணானேனா மனசார உன்னோட ஃபேனானேனா. எந்த விஷயத்துக்காக அதிகமாக கோவப்பட்டேனோ இப்போ அந்த விஷயம் திரும்ப எப்போ நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரும் எதுக்காக முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் திரும்பவும் நமக்கு கல்யாணம் நடக்க போகிறதுல எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணங்கிறது ஒரு பெரிய கனவு. கழுத்தில் தாலி ஏறுற அந்த நிமிஷம் அது என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுலேயும் காதலிச்சவன் கையால் கழுத்தில் தாலி ஏறுற அந்த நிமிஷம் அது பெரிய பொக்கிஷம் மாதிரி. எனக்கும் எப்போ கல்யாணம் ஆகும், நீ எப்போ என் கழுத்தில் தாலி கட்டுவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி பதட்டத்தோட கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் அழுதுகிட்டே நீ கட்டுற தாலியை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அன்னைக்கு நீ கட்டின இந்த தாலியையும் உன்னையும் ஏற்றுக்கிற மனநிலையில் நான் இல்லை. ஆனால் இப்போ உன்னை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை நான் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீ என் கழுத்தில் தாலி கட்டின அந்த நிமிஷத்தை அனுபவிக்க முடியலையே, அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ வீட்டில் எல்லாருமா சேர்ந்து அந்த சந்தோஷமான நிமிஷத்தை அனுபவிக்கிற பாக்கியத்தை திரும்பவும் எனக்கு கொடுக்க போகிறாங்க. அன்னைக்கு நீ என் கழுத்தில் இந்த தாலியை கட்டும்போது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் உன் மேலே கோவமா அழுதுகிட்டே இந்த தாலியை ஏற்றுக்கணுமா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நீ என் கழுத்தில் தாலி கட்ட போகிற இந்த நிமிஷத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட 3 வருஷ தேடல் நீ. உன்னை எப்போ பார்ப்பேன், எப்போ உன் கூட சேருவேன்னு 3 வருஷம் நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். உன் முகத்தை பார்க்கறதுக்காக தாண்டா நான் 3 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எந்த முகத்தை பார்க்கணுன்னு காத்துட்டு இருந்தனோ அந்த முகத்தையே பார்க்க பிடிக்கலன்னு என் வாயாலேயே சொல்கிற அளவுக்கு எவ்வளவோ பிரச்சனை நடந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிற ஒரு பொருள் என்றைக்குமே அவ்வளோ சீக்கிரம் நம்ம கையை விட்டு போகாது. அப்படி தாண்டா நீ எனக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. ஆனால் இதில் நான் கஷ்டப்பட்டதை விட நான் உன்னை கஷ்டப்படுத்தினது தான் அதிகம். ஆனால் இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். நம்ம செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயம் முடிகிற வரைக்கும் உன்னை கொஞ்சம் அலைய வைப்பேன், காக்க வைப்பேன், கோவப்படுத்துவேன், சண்டை போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அதை விட அதிகமாக உன்னை லவ் பண்ணுவேன். அன்னைக்கு கோவம்லாம் போயிடுச்சுன்னு சொன்னப்போ எல்லாத்தையும் திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமான்னு கேட்டல, அதுக்கு தான் இப்போ திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து கல்யாணம் பண்ண போகிறோம். கல்யாணத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். போன தடவை மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த தடவை நீ என் கழுத்தில் தாலி கட்டுற அந்த நிமிஷத்தை சந்தோஷமா அனுபவிக்கணும். கொஞ்சம் பார்க்கணும், கைகள் கோர்க்கணும், ஜோடி சேர்ந்து லவர்ஸாக ஒரு சுத்தணும், பண்டு வாசிச்சு கிராண்டா மேரேஜ் கெட்டி மேலும் எங்க கேட்கணும். அடியாத்தி இது என்ன ஃபீல், உன்னால நான் ஃபீல், பிடிக்காம ஓட்டு நெறியில இனிமே நாவும் ஆளு. ஹோய், என்ன பயந்துட்டியா? ஐயடா, எனக்கு என்ன பயம், அதுவும் உன்னை பார்த்து. ஓ, அப்ப நான் தானே தெரியுமா? ஏன் தெரியாம? இந்த வீட்டுல இந்த மாதிரி வேலையெல்லாம் உன்னை விட்டா வேற யார் பண்ண போறா? ஏன் ஒருவேளை திருட வந்திருந்தா? திருடனோ? இந்த ஊர்லயே பெரிய ஜில்லா ரவுடி நீதான், உன் வீட்டுக்கே திருடன் வந்துருவானா? இவ நம்மள ஓட்டுறாளா பாராட்டுறாளா? ஏய், என்ன நக்கலா? இல்ல விக்கல். எனக்கு தண்ணி குடிக்கணும், வழிவிடு. ஏயே நில்றி. இந்த எல்கேஜி புள்ள மாதிரி தண்ணி குடிக்கணும் சூச்சு போகணும்னால இப்ப எஸ்கேப் ஆக முடியாது. நில்லு. முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன், கேட்டுட்டு போனா போதும். என்ன முக்கியமான விஷயம்? விஷயம் வெளியவே இருக்கு போலயே. எந்த தாலி? ஐயோ, என்னமோ யாரோ சொன்னாங்க புருஷனாலாம் ஏத்துக்க முடியாது, ஃப்ரெண்டா வேணா பேசலாம், அதுக்கு மேல எதுவுமே இல்லைன்னு. இப்ப என்ன ட்ராக் மாறுது போல? ஒரு ட்ராக்கும் மாறல. கீழே குனிஞ்சு என்னமோ எடுக்கும் போது தெரியாம தாலி வெளியே வந்துடுச்சு, அவ்வளவுதான். அதுக்காக எல்லாம் உன்ன புருஷனா ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்ல. ஹலோ ஹலோ, தாலி வெளியே வந்ததுக்காக நான் சொல்லல, உன் மனசுல இருக்கிற ஆசை வெளியே வந்துருச்சு, அதுக்கு தான் சொன்னேன். ஆசையா? என்ன ஆசை?
என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை. இப்பதான் உன் அண்ணன் சொன்னாரு, வீட்டுல எல்லாருமா சேர்ந்து திரும்பவும் நமக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அதுக்கு நீயும் ஓகே சொல்லிட்டியா? என்ன புருஷனாவே பார்க்க முடியாதுன்னு சொன்ன, ஆனா இப்ப திரும்பவும் நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு சம்மதம்னு சொல்லியிருக்க. அப்ப இவ்வளவு நாள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன எனக்கு இப்போ புருஷனா ப்ரொமோஷன் கொடுத்துட்டியா? ஒரு ப்ரமோஷனும் இல்ல. இப்பவும் நீ எனக்கு நான் உனக்கு ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா இருந்திருந்தா நான் ஆல்ரெடி கட்டின தாலியவே நீ கழட்டி தூக்கி போட்டிருப்பியே. இப்ப சொல்லு, நான் ஃப்ரெண்டா? இல்ல இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கும் மேல லவ்வருக்கும் கீழே அந்த மாதிரி ஏதாவதா? இல்ல மேடம் ஏதாவது புதுசா யோசிச்சு வச்சிருந்தாலும் சொல்லுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டு, லவ்வரு, ஹஸ்பண்டு, டிரைவரு, ஏன் கிளீனர்னா கூட ஓகே தான். எல்லா வேலையும் தெரியும், ஓகேன்னு மட்டும் சொன்னா போதும். நான் தாண்டி வேலைக்காரன் உன்னை அலுங்காம அழ போறேன். ஓகே இல்ல. ஓகே இல்லையா? ஏய் நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன்னு உன் அண்ணன் சொன்னாரு. அதே கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? என்ன சொல்றா இவ? ஓகேங்கிறா, ஓகே இல்லங்கிறா, எதுக்கு இப்படி குழப்புறா? ஏய் இப்ப என்னடி சொல்ல வர? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேங்கிறியா, ஓகே இல்லங்கிறியா? ஷோ, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் ஓகேன்னு சொன்னேன், ஆனா அதுக்காக நான் உன்னை புருஷனா ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்ல. இப்ப இங்க இவ மென்டலா இல்ல நான் மென்டலா? ஏய் நல்லா தானே இருக்க? எந்த இல்ல மண்டையில நட்டு ஏதாவது கலண்டுச்சா, ஸ்பேனர் எடுத்து டைட் பண்ணுமான்னு பார்த்தேன். பின்னடி என்னவோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே ஆனா புருஷனா ஏத்துக்க மாட்டேங்கிற, இது என்ன லாஜிக்கு? வீட்டுல உள்ளவங்களோட சந்தோஷத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொன்னேன், ஆனா அதுக்காக உன்னை புருஷனா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு சம்மதம்னு அர்த்தம் இல்ல. என்ன இவ திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறா? இல்லையே, எங்கேயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுதே. அப்படியெல்லாம் வீட்டுல இருக்கவங்க சந்தோஷத்துக்காக எல்லாம் என்ன திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ சம்மதிக்க மாட்டாளே. என்ன பிடிக்கலன்னு இவ வாய் தான் சொல்லுது, ஆனா 2 நாளா இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவ மனசுல எங்கேயோ ஒரு ஓரத்துல நம்ம மேல சின்னதா ஒரு சாஃப்ட் கார்னர் வந்த மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. ஆனா யாருக்கிட்ட ஒத்துக்க வைக்காம விட்டுருவனா? அப்போ வீட்டுல உள்ளவங்களுக்காக தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க. அதே மத்தபடி உனக்கு என்ன புருஷனா ஏத்துக்கிறதுல எந்த விருப்பமும் இல்ல. இல்ல. ஆனா தப்பு பண்ணிட்டியே மின்னல். எந்த? ஆமா மின்னல், இதுக்கு முன்னால நான் உன் கழுத்துல தாலி கட்டினதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு இந்த வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் உன்கிட்ட பேசி பார்த்தாங்க, ஆனாலும் உனக்கு கோவம் குறையல. சரி அப்புறம் உன் இஷ்டம்னு விட்டுட்டாங்க. ஆனா இப்ப நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லியிருக்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ என்ன ஏத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம்? அது அவங்கள பொறுத்த வரைக்கும் தானே, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் உன்னை ஏத்துக்கல. அது யாருக்கு தெரியும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ என்ன ஏத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க. சோ இப்ப நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் முறைப்படி பண்ணுவாங்க. உனக்கும் எனக்கும் முறைப்படி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முறைப்படி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்போ அவங்க சந்தோஷத்துக்காக கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன நீ, அடுத்து அவங்க சந்தோஷத்துக்காக ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் ஓகே சொல்லி தானே ஆகணும். அது மட்டுமா, அடுத்த 10ஆம் மாசம் குழந்தை எங்கன்னு கேட்பாங்க. என்ன சொல்ல போற? அவங்க சந்தோஷத்துக்காக அதையும் பெத்து கொடுத்துடலாமா? அதுக்கு வேற ஆளை பாரு. ஆளெல்லாம் நான் சொடக்கு போட்ட கியூல நிக்கும். ஆனா எனக்கு வேற யாரும் வேண்டாம், நீ மட்டும் போதும். ஏன்னா என் பொண்ணு எப்படி இருக்கணும்னு ஒன்ன வச்சுதான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். பொண்ணா? ஆமா, ஃபர்ஸ்ட் பொண்ணு அப்புறம் பையன். என்ன ஓகே தானே? ஓகே இல்ல. இனி நீ ஓகே இல்லைன்னு சொன்னாலும் ஓகேன்னு தான் அர்த்தம். அதான் கல்யாணத்துக்கே ஓகேன்னு சொல்லிட்ட, அப்புறம் மத்ததுக்கெல்லாம் ஓகே இல்லைன்னு சொன்னா விட்டுருவாங்களா? அவங்களே விட்டாலும் நான் விட்டுருவேனா? கல்யாணம் முடிஞ்சதும் முறைப்படி என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்க ஏற்பாடு பண்ணா என்ன? நீ தானே சொன்ன எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலான்னு. ஆமா சொன்னேன். அதே மாதிரி நீயும் ஃப்ரெண்டாவே இருந்திருந்தா நானும் ஃப்ரெண்டா இருந்திருப்பேன். ஆனா நீ ஏன் வீட்டுல இருக்கவங்க சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட? அப்போ அதே மாதிரி வீட்டுல இருக்கவங்க சந்தோஷத்துக்காக நானும் அவங்க பண்ற ஏற்பாடுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். எனக்கும் என் வீட்டுல இருக்கவங்க மேல அக்கறை பாசம் எல்லாம் இருக்குப்பா. அவங்களுக்காக நானும் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணும்னு பண்றியா? சே, நீ வேணும்னு சொன்னதுனால பண்றேன். ஏன் சம்மதம் இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னு யார் சொன்னா? நீ ஆல்ரெடி சம்மதிச்சிட்ட. கல்யாணத்துக்கு எப்ப நீ ஓகேன்னு சொன்னியோ அப்பவே அதுக்கப்புறம் நடக்க போற எல்லாத்துக்குமே உனக்கு ஓகேன்னு தான் அர்த்தம். லைசன்ஸை நீயே கொடுத்துட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னா எப்படி? ஓட்ட தான் போறேன்,
அதுக்கும் நீ ஒத்துக்க தான் போற. அத அப்ப பார்க்கலாம். ஏன் இப்பவே பார்க்கலாமே. ஒரு சின்ன டீலிங் வச்சுக்கலாம். அந்த டீலிங்ல நீ ஜெயிச்சிட்டனா நீ எதுக்குமே ஒத்துக்க மாட்ட, என்னாலையும் உன்னை ஒத்துக்க வைக்க முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை அந்த டீலிங்ல நீ தோத்துட்டனா அப்போ நீயே எல்லாத்துக்கும் ஒத்துக்குவேன்னு நீ ஒத்துக்கோ. சரி, டீலிங் என்னன்னு சொல்லு. ஓகே, இப்ப நான் உன் பக்கத்துல வருவேன், ரொம்ப நெருக்கமா. ஏடா இருமா, டீலிங் தான். நான் உன் பக்கத்துல நெருக்கமா வருவேன். 5 நிமிஷம், 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்துல நீ என்ன கிஸ் பண்ணிருவ. எது? நான் உன்னை கிஸ் பண்ணுவேனா? சான்ஸே இல்ல. சான்ஸ் இருக்கா இல்லையான்னு பாக்குறது தானே டீலிங்கு. நான் உன் பக்கத்துல நெருக்கமா இருக்கிற அந்த 5 நிமிஷத்துல நீ உன் மனசுல எந்த சலனமுமே இல்லாம என்னை கிஸ் பண்ணாம கண்ட்ரோலா இருந்துட்டேன்னா நீ டீலிங்ல ஜெயிச்சிட்ட. அப்ப நான் ஒத்துக்கிறேன், உன் மனசுல என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, நீ எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன்னு. ஆனா ஒருவேளை தப்பி தவறி கண்ட்ரோல் மிஸ் ஆகி நீ என்ன கிஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் காதல் செய்ய போறேன், கண்ண மூடு கையால உன்னை தூக்கி கொஞ்சம் போறேன், கை தூக்கு நீ மேல. இதுதான் நம்ம டீலிங். என்ன டீலா நோ டீலா? இதெல்லாம் ஒரு டீலிங். நான் உன்னை கிஸ் பண்றதெல்லாம் நடக்காத விஷயம். இதுக்கு எதுக்கு டீலிங்? நடக்குதா நடக்காதாங்கிறத டீலிங் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா? இப்ப டீலிங் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். நான் ரெடி. நான் எப்பவோ ரெடி. ஊட்டி வச்ச குதிரை ஒண்ணு புட்டுக்குச்சு மானே, இப்ப புடிச்சு அத அடக்கி வைக்க கிட்ட ஒரு நானே. தோட்டக்கிளி கூட்டுக்குள்ள மாட்டிக்குச்சு மானே, அந்த கூட்ட ஒரு சாவி வச்சு தர வேண்டினானே. பஞ்சாங்கம் பார்த்துக்கிற அந்த காலும் போட்டுக்கிற என் மார்பில் சாயாம தூங்காதோ கண்ணு. ஒன்னுத்தான் பிடிச்சு மெல்லத்தானுச்சு, முத்தந்தான் நித்தந்தான் வச்சுத்தான் கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ, மனசு படபடன்னு வருதே. உள்ளுக்குள்ள என்னெல்லாமோ பண்ணுது. ஒரு விளைவ சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருமோ? ஐயோ ஐஷு, அப்படி மட்டும் எதுவும் பண்ணிடாத. கருத்த புள்ள கஞ்சத்தனம் காட்டவில்லை, பருத்திக்குள்ள வச்சு வெடிக்க வச்ச. இவ கண்ட்ரோல் மிஸ் ஆகுதோ இல்லையோ, என் கண்ட்ரோல் மிஸ் ஆகுதேடா. என்னாலயே முடியல. இவ இப்ப இவ்வளவு கண்ட்ரோலா இருக்கா? ஐஷு, சத்தியமா எதுவும் தோணலையாடி? 5 நிமிஷம் முடிஞ்சுதா? முடிஞ்சது. அப்ப நான் டீலிங்ல ஜெயிச்சிட்டேன். இப்போ உனக்கு புரிஞ்சுதா உன்னால என்ன ஒத்துக்க வைக்க முடியாதுன்னு? அதான் டீலிங் முடிஞ்சதுல்ல, தள்ளி போடா. இப்பவாது புரிஞ்சுக்கோ, என் சம்மதம் இல்லாம உன்னால எதுவும் பண்ணவும் முடியாது, எதுக்கும் நான் சம்மதிக்கவும் மாட்டேன். மின்னல், இப்பவும் டீலிங்ல நான் தான் ஜெயிச்சேன். 5 நிமிஷத்துல உன்னை கிஸ் பண்ண வைக்கிறது என் டீலிங் இல்ல. அந்த 5 நிமிஷத்துல எங்க நம்மள அறியாமையே உன்னை கிஸ் பண்ணிருவோமோன்னு உன்னை நினைக்க வச்சேன் பாத்தியா, அதுதான் என் டீலிங். இப்பதானே நினைக்க வச்சிருக்கேன், கூடிய சீக்கிரமே நடத்தி காட்டுறேன். வலிக்குது உனக்கு எங்கிட்ட வலிக்க போகுது? ஒன்னு அடிச்சு ஏன் கைதாமலே வலிக்கு வலிக்குதுன்னா படிக்காம இரு. ஆமல்ல, நீ பண்ற வேலைக்கு அடிக்காம இருக்காவோ? எப்படி தைரியம் இருந்தா நேத்து இன்னும் வெளியே தள்ளி கதவை சாத்துவேன். அப்பதா என்னமோ உன்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தின மாதிரி பேசுற. எங்க பெட்ரூம்ல வந்துட்டு என்ன வெளியே போக சொன்னா அப்புறம் உன்னை வெளியே தள்ளாம என்ன பண்ணுவாங்க? இல்லை, நான் என்ன வேணும்னுக்கு நேரவா உன்னை வெளியே போச்சோன்னே. மருமவ மாசமா இருக்காளே, அதுல இந்த பிள்ளைக்கு வயிற்று வலியெல்லாம் வந்து டாக்டர் வேற ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு விவரம் எதுவும் தெரியாது, அதான் கவனமா இருப்பீங்களோ என்னமோன்ற பயத்துல தமிழ் உன்னை வெளியே படுக்க சொன்னேன். எப்பத்தா அது எனக்கு தெரியாதா? ஏன்னா உன் பேரனை இன்னும் நீ சின்ன பையனாவே நினைச்சிட்டு இருக்கியா? ஆமலே, சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும்? ஆமா, ஒன்னும் தெரியாம தான் இப்ப ஒரு பிள்ளைக்கு அப்பனா இருக்கேன். ஆமா, அப்பா ஆயிட்டேன்டாலும் மாசமா இருக்கிற பிள்ளைய எப்படி பாத்துக்கணும் என்ன எதுன்னு உனக்கு எப்படி இல்ல தெரியும்? ஐயோ அப்பதா, என் பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்பதா. உன் மருமகளுக்கும் உன் பேர பிள்ளைக்கும் எந்த பிரச்சனையும் வராம கவனமா பாத்துக்குவேன், போதுமா? சரிலே, பாத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம் தான். அதெல்லாம் நான் நல்லா பாத்துக்குவேன். ஆனா திரும்பவும் இன்னைக்கு நைட்டு வெளியே பட அதுன்னு போர்வையும் தலைகனையும் தூக்கிட்டு வந்த
அதெல்லாம் வரமாட்டோம்லே. அதான் எல்லா விவரமும் தெரிய போண்டா நீ நல்லா பாத்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு இல்ல, அப்புறம் எனக்கு என்ன கவலை? நீ ராத்திரியில வெளியே ஊர் சுத்த போகாம என் மருமக கூடயே இருந்தா என் மருமகனுக்கு சந்தோஷம் தான், எனக்கும் சந்தோஷம் தாமலே. அதெல்லாம் இனி போக மாட்டேன் அப்பதா. இனி வேலைக்கு போற நேரம் தவிர பாக்கி நேரம் எல்லாம் என் பொண்டாட்டி கூடவே தான் இருப்பேன். இருளே, இந்த மாதிரி நேரத்துல எல்லா பொண்ணுங்களும் புருஷ கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாவோ. கையில அம்மா வாங்கம்மா. வாங்கக்கா. ஏ பிங்கு டிங்கு, என்னடா அக்காவையும் மாமாவையும் பாக்குறதுக்கு இப்பதான் உங்களுக்கு வர தோணுச்சா? ஐயோ இல்ல மாப்பிள்ள, பிள்ளைங்களுக்கு பரீட்சை நடந்துகிட்டு இருந்துச்சு. பரீட்சையெல்லாம் முடிச்சிட்டு வருவோம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள கையில் விஷயத்த சொன்னதும் என்னால இருக்க முடியல. அதான் பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு பாத்துட்டு போவோம்னு வந்துட்டேன். வாழச்சுமி அப்புறம் எப்படி வராம இருக்க முடியும்? ஆமாம்மா, கையால் வாயால எப்ப இந்த விஷயத்த சொல்லுவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அவ இதை சொன்னதும் என்னால இருக்கவே முடியல. அதான் பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு கையில பாக்குறதுக்காக வந்துட்டேன். மடி கையில எப்படிமா இருக்க? டாக்டர் கிட்ட போனியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? பிள்ளை நல்லா ஆரோக்கியமா இருக்குல்ல? அம்மா டாக்டர் கிட்ட எல்லாம் போயாச்சுமா. குழந்தையெல்லாம் நல்லா ஆரோக்கியமா தான் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அப்படியே கையில ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் அக்கா வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் பஸ் ஸ்டாண்டுக்கே கூப்பிட வந்திருப்பேனேக்கா. இல்ல மாப்பிள்ள பரவாயில்ல, நீங்க காலையில வேலைக்கு போற அவசரத்துல இருப்பீங்க, எதுக்கு உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டுன்னு தான் நான் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஆட்டோ பிடிச்சு வந்துட்டேன். மாப்பிள்ள பிங்குக்கு எக்ஸாம் இருக்கு, நாளையில இருந்து தான் லீவ் விடுறாங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கே வந்திருக்கீங்க, அப்ப எக்ஸாம்க்கு போலியா? இல்ல கையில, அது இன்னைக்கு வைக்க வேண்டிய பரீட்சையை நேத்தே வச்சுட்டாங்க. பரீட்சையெல்லாம் முடிச்சு போச்சு. ஆனாலும் பள்ளிக்கூடம் இருக்கு. சரி, நான் பள்ளிக்கூட லீவ் எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் உன்னை பார்க்க வருவோம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ இந்த விஷயத்தை சொல்லிட்டியா? என்னால நீ இருக்கவே முடியல. உடனே உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் பரீட்சை முடிச்சு போச்சு. இனி என்னத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிட்டு லீவு போட்டுட்டு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா, பின்ன மக மாசமா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மகளை பார்க்காம இருக்க முடியும்? உடனே வந்து பிள்ளைய பார்க்கணும்னு தோணும்ல. ஆமாமா, அதான் வேலையெல்லாம் இங்க கிடக்குது, என்னமோ ஆகட்டும்னு போட்டுட்டு கையில பாத்துட்டு போவோம்னு வந்துட்டேன். என்ன லட்சுமிக்கா பாத்துட்டு போவோம்னு சொல்றீங்க? அதான் பிங்கு டிங்குக்கெல்லாம் பரிச்சை முடிஞ்சிருச்சு. இனி என்ன? இனி எல்லாம் இங்கே இருங்க. லீவ் எல்லாம் முடிஞ்சு பள்ளிக்கூடம் திறக்கட்டும், அதுக்கப்புறம் போனா போதும். ஐயோ மாப்பிள்ள, பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. எனக்கும் கையில் கூட இருக்கணும்னு ஆசைதான். என் மக மாசமா இருக்கா, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவளை கூட இருந்து பாத்துக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அங்க வேலையெல்லாம் இருக்கே மாப்பிள்ள. அட என்னக்கா பெரிய வேலை? வேலையெல்லாம் அங்க கிடக்குது. நீங்க கூட இருந்தீங்கன்னா கையில் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமாமா, நீங்க பிங்கு டிங்கு இங்க இருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அதான் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கல்ல, அப்புறம் என்னம்மா ஸ்கூல் திறக்கிற வரைக்குமாச்சும் இங்கே இருங்கம்மா. வேலைக்காகலாம் யோசிக்காதீங்கக்கா. அதெல்லாம் போனாலும் பரவாயில்ல, இங்கே இருங்க. இல்ல மாப்பிள்ள, வேலைக்குன்னு இல்ல, வேலை போனா போகுது. திரும்பி போனா வேற ஏதாவது வேலை கிடைக்கும், அதுக்குன்னு இல்ல. இருந்தாலும் 2 மாசம். என்ன லட்சுமி 2 மாசம்னு இழுக்கிற? இது வேற யாராவது வீடா? உன் மவ வீடு தானே, இருக்கிறதுக்கு என்ன உனக்கு? யாரு இப்ப எல்லாத்தையும் விட நமக்கு பேரப்புள்ள வரப்போகுது, அதுதான் முக்கியம். என்னதான் நான் என் மருமகளை நல்லா பாத்துக்கிட்டாலும் என் பேர பொண்டாட்டிய உள்ளங்கையில வச்சு தாங்கினாலும் பெத்த தாய் கூட இருக்கிற மாதிரி வருமா? இந்த மாதிரி நேரத்துல எல்லா பொண்ணுங்களுக்கு அம்மா கூட இருக்கணும், அம்மா கையால சாப்பிடணும்னு தான் ஆசையா இருக்கு. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் லீவுன்னு சொல்ற, அப்புறம் என்ன பள்ளிக்கூடம் திறக்கிற வரைக்கும் இரு லட்சுமி. அப்புறம் தம்பி தங்கச்சி எல்லாம் கூட இருக்கும்போது கையலுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. ஆமாக்கா, நீங்க பிங்கு டிங்கு எல்லாரும் இங்கே இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான். சரி, இப்பதானே வந்திருக்கீங்க, போறத பத்தி எல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம். முதல்ல உள்ள வாங்க. கையல் அம்மாவை உள்ள கூட்டிட்டு போ. கையல் உள்ள வாங்கம்மா. சரி லட்சுமிக்கா, உள்ள போயிருங்க. எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிங்க மாப்பிள்ள, நீங்க போயிட்டு வாங்க. டேய் பிங்கு டிங்கு, சாயந்தரம் மாமா ஆபீஸ் முடிச்சு வரும்போது என்னடா வேணும்? ஏய் மாமா கேட்டா ஒண்ணு வேண்டான்னு சொல்லணும்டா. கா எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்? அவங்க கேட்டதை வாங்கி கொடுக்கறதுக்காக தானே என்ன வேணும்னு கேட்டேன். இல்ல மாப்பிள்ள, வந்தது அது வேணும் இது வேணும் செலவு வைக்குங்க. வச்சுட்டு போட்டோம், இதுல என்ன இருக்கு? நீங்க அமைதியா இருங்க. டேய் பிங்கு டிங்கு, உங்க அக்கா மாதிரியே உங்களுக்கும் பானிபூரி தான் பிடிக்குமா? சரி, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன்.